குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெறும் 2 நிமிஷத்தில் ஸ்வீட் பீடா தான் செய்ய போகிறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை, 3 ஏலக்காய், 10 முந்திரி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்து ஃபைனாக அரைச்சிட்டு மாவு சலிக்கிற சல்லடையில் போட்டுட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சுகர் பவுடரையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்த மாவோட 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அடுத்து இந்த மாவோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பாலை தேவைக்கேற்ப மட்டும் மாவோட சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா உருட்டி கொடுத்துட்டு கையை வச்சு நல்லா அமுத்தம் கொடுத்துட்டு ஆள்காட்டி விரல வச்சு ஒரு ஓட்டை ஒன்று போட்டுட்டு அந்த ஓட்டைக்குள்ளே கொஞ்சமாக பாதாம் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஸ்வீட் பீடா என்னோட ஸ்டைலில் ரெடி. இந்த ஸ்வீட் பீடாவோட தெளிவான செய்முறை விளக்கம் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். லிங்க் கீழே கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.